ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற தொடரில் இது 18வது பதிவு. இப்போ நாம் பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். ஞான விஞ்ஞான யோகா அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தின் தலைப்பு. இதில் 30 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. நாம் முக்கியமாக 10 ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். ஏன் இது ஞான விஞ்ஞான யோகா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். வேறு ஒன்றும் இல்லை, நாம் கண்ணனை பற்றி இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்ணன் வாயிலாக கண்ணனை சொல்கிறான் தான் யார் என்று. இதெல்லாம் பகவான் உவாச்ச. தப்பு விட்டுட்டேனா? எஸ், பிடிச்சிட்டேன். கண்ணன் தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறான். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்தி புத்திமதாம் அஸ்மி தேஜஹ தேஜஸ்வினாம் அகம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்தி புத்திமதாம் அஸ்மி தேஜஹ தேஜஸ்வினாம் அகம். சர்வபூதானாம் எல்லா உயிரினங்களுக்கும் மாம் பீஜம் நான் தான் ஆரம்பம். பீஜம்னா சாதாரணமாக வீடு விதைன்னு சொல்லுவோம், நம்ம ஆரம்பம்னு வச்சுக்கலாம். எல்லா உயிரினங்களுக்கும் ஆரம்பம் மாம். அவ்வாறாக என்னை மாம் என்னை, அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் ஆரம்பமாக என்னை மாம் என்னை வித்தி தெரிந்துகள் பார்த்தனே அர்ஜுனனே என்னை எவ்வாறு தெரிந்துகள். அர்ஜுனனே எல்லா உயிரினங்களுக்கும் ஆரம்பம் நான் என்றதை தெரிந்துகள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பீஷ்மர் இன்ட்ரோடக்டரி ஸ்லோகத்தில் சொல்லுவார், யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே. அதுக்கு அர்த்தம் அதான், பவந்தின்னு என்னிடமிருந்து உண்டாகின்றன. எஸ்மிம் ச பிரளயம் கியாந்தி புனரேவ யுகட்சயே. யுகட்சயன அந்த யுகத்தின் அழிவில் எல்லாம் என்னை யாரை அடைகின்றனவோ அப்படின்னு. அதே தான் இங்கே பூஜம்பாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம். நான் சனாதனமானவன். புரியுது? காலவரம்புகளுக்கு அப்பாற்பட்டவன், ரொம்ப நாளாக இருப்பவன் சனாதனம். புத்தி புத்திமதாம் அஸ்மி. புத்திசாலி புத்திமதாம்னா என்ன? புத்திசாலிகளுக்குள் நான் புத்திஹி அஸ்தி, அவர்களுடைய புத்தியாக இருக்கிறேன். தேஜஸ்வினாம் தேஜஸ்வியாக இருப்பவர்களிடத்தில் தேஜ அகம் தேஜஸ்வினாம் அகம் நான் தான் அவர்களுடைய தேஜஸ். இப்படின்னு இந்த ஸ்லோகத்தை தான் 10வது ஸ்லோகம். இதில் கொஞ்சம் விஷ்ணு சஹஸ்ரநாம ரெஃபரன்ஸுக்கே போகிறோம். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோக்யய பிதா. இதுவும் பீஷ்மரோட இன்ட்ரோடக்டரி ஸ்லோகம். பவித்ராணாம் பவித்ரம் யோ, நாம் பவித்ரம் என்கிற பொருள்களுக்கெல்லாம் அவன் பவித்திரமாக பவித்திரமாக யார் இருக்கிறானோ. பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம், மங்களகரமானவைகள் என்று சொல்லுகிறவற்றில்
மங்களமாக எவன் இருக்கிறானோ, பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம், தெய்வதம் தேவதானாம் ச தேவதானாம், தெய்வங்களுக்கு நான் தெய்வீகத்தன்மையாக இருக்கிறேன். தெய்வத்தம்னா தெய்வீகத்தன்மை, அவருடைய தெய்வீகத்தன்மையாக நான் இருக்கிறேன். நான் இருக்கேன்னு நான் சொல்லலை, அந்த இடத்துல பீஷ்மர் பார் சொல்லலை. இந்த ஸ்லோகத்தை அப்படி புரிஞ்சுக்கலாம். நான் பூதானாம் யோகிய பிதா, உயிரினங்களுக்கெல்லாம் நான் ஒரு மாறாத தகப்பனாக இருக்கிறேன், அன்பு மாறாத தகப்பன் அப்படின்ட்டு. அந்த தகப்பன் இருக்கார சின்ன வயசில் ரொம்ப பிரியமாக இருப்பார். குழந்தை பெருசாக போனப்புறம் கொஞ்சம் அவளுக்குள்ள விவாதம் வரும், பிடிக்காமல் போயிடும். ஆனால் இவர் மாறாத தகப்பனாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த 10வது ஸ்லோகம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம், புத்தி புத்திமதாம் அஸ்மி தேஜஸ்வினாம் அகம். இப்போ நம்ம எத்தனாவது ஸ்லோகம்? 19வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே, வாசுதேவः சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபः. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே, வாசுதேவः சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபः. பகூனாம் ஜன்மனாம் அந்தே, பல பல பிறவிகளின் கடைசியில்தான் ஞானவான், ஞானிகள், புரிஞ்சவங்க, ஞானவான்கள், நாம் மாம் பிரபத்தியதே, என்னை அடைகிறார்கள். பல ஜென்மங்களுக்கு பிறகுதான் ஞானிகள் என்னை அடைகிறார்கள். இது ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்லோகம். வாசுதேவः சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபः. வாசுதேவன்தான் எல்லாம் என்கிற அந்த மகாத்மா, வாசுதேவः சர்வமிதி இப்படி சொல்லுகின்றவன் மகாத்மா. ச மகாத்மா சுதுர்லபः, அவன் கிடைப்பது அரிது. இதான் இந்த 2வது வரிக்கு அர்த்தம். முதல் சொல்லிடம் பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே, வாசுதேவः சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபः. இப்போ நம்ம பார்க்க போகிறது 26வது ஸ்லோகம். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன, பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேத ந கஷ்சன. வேதாகம் சமதீதானி வர்த்தமானி சார்ஜுன, பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேத ந கஷ்சன. மாம் து வேத ந கஷ்சன. வேதாகம், அகம் வேத அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அகம் என்னை தெரிந்து கொள். வேத எப்படின்னா சமதீதானி, சமதீதானி என்டையர் பாஸ்ட், முழுவதுமான இறந்த காலம், நமக்கு தெரியாது எப்போ ஆரம்பித்தது, ஆனால் முழுவதுமாக இருக்கிற இறந்த காலத்திலும், வர்த்தமானானி நிகழ்காலத்திலும், இப்போ நடந்து கொண்டிருக்கிற காலம் வர்த்தமானானி, பவிஷ்யாணி வரப்போகின்ற எதிர்காலங்களிலும், பூதானி இருக்கிற போகிற எல்லா உயிர்களையும், இந்த ச அர்ஜுனன் இருக்கு, வர்த்தமானானி ச வர்த்தமான நிகழ்கின்ற இந்த காலத்திலும் அப்படி புரிஞ்சுக்கணுமா. ச அர்ஜுனன், அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்கிறார். அதே மாதிரி பவிஷ்யாணி ச பூதானி, எதிர்காலத்தில்
வரப்போகிற எல்லா உயிரினங்களும் தூ மாம் மாம் நாம் மாம் வேதான்னு சொல்லிட்டு வேதாகம் சொன்னார். நான் இவ்வாறாக இருக்கிறேன். அதாவது இறந்த காலத்திலும் நடக்கின்ற காலத்திலும் எதிர் வரப்போகிற காலங்களிலும் இருக்கிற எல்லா உயிரினங்களுமாக நான் இருக்கிறேன். என்னை எவ்வாறு புரிந்து கொள். வேத ந கஷ்டன இருந்தாலும் யாரும் என்னை அறிந்து கொள்ளவில்லை. யாருக்கும் என்னை பற்றி முழுசாக தெரியாது. உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். அதனால தான் ஞான விஞ்ஞான யோகம்னு இந்த சாப்டருக்கு இப்போ வச்சுருக்கார். இதில் 30 ஸ்லோகம் இருக்குது. இதில் முக்கியமான இந்த 3 ஸ்லோகங்களை சொன்னேன் உங்களுக்கு. திருப்பி படிக்கிறேன். அந்த 26வது ஸ்லோகம். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி ச அர்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் தூ வேத ந கஷ்டன. மாம் என்னை இவ்வாறாக வேறு எவருக்கும் தெரியாது என்று இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். உட்சொல்லான்னு நினைக்கிறேன். இவ்வாறாக நிறைவு பெறுகிறது 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.